அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈராக்கில் உள்ள மொசாட் அலுவலகம் மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல். லண்டன் வரை பாயும் ஏவுகணைகள். ஈரான் குறித்து இஸ்ரேல் தகவல். அமெரிக்க தளங்களுக்கு ஆதரவான மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குவோம், ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. ஓடுதளத்தில் தீயணைப்பு வாகனம் மீது மோதிய கனடா விமானம். 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல். இஸ்ரேலுக்கு எதிராக 63 இடங்களில் தாக்குதல். கியூபாவில் மீண்டும் மின் கட்டமைப்பு செயலிழப்பு, மக்கள் பாதிப்பு. டிரம்பின் இறுதி எச்சரிக்கைக்கும் ஈரான் சரணடைவதற்கான அறிகுறி இல்லை. காக் தீவை கைப்பற்ற அமெரிக்கா வியூகம். களமிறங்கிய 2500 வீரர்கள். அமெரிக்காவில் தீயணைப்பு வாகனம் மீது விமானம் மோதி விபத்து. இஸ்ரேல் மீது ஈரானின் புதிய அலை ஏவுகணை தாக்குதல் ஆரம்பம். ஈரானின் சரமாரியான ஏவுகணை தாக்குதல் பற்றி எரியும் சவுதி ஐக்கிய அரபு அமீரகம். தொடர்பென விரிவான செய்திகள். வடக்கு ஈராக்கிய எர்பிலில் உள்ள இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாட் அலுவலகத்தை இலக்கு வைத்து இன்று அதிகாலை ஆளில்லா வானூர்தி மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ஆதரவு அசாப் அல் கப் ஆயுதக்குழு தெரிவித்துள்ளது. தங்களது உத்தியோகபூர்வ டெலிகிராம் சேனலில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலை அந்த அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் ஈராக் முழுவதும் பரவியுள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் இருந்து பொதுமக்கள் விலகி இருக்குமாறும் அந்த அமைப்பு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈராக்கில் உள்ள வெளிநாட்டு ராணுவ நிலைகள் மற்றும் உளவுத்துறை அலுவலகங்களை இலக்கு வைத்து இத்தகைய தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எவ்வாறாயினும் இந்த தாக்குதலை ஏற்பட செய்த விவரங்கள் குறித்த உத்தியோகபூர்வ தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஈரானிடம் தற்போது லண்டன், பாரிஸ் அல்லது பெர்லின் வரை பாயக்கூடிய ஏவுகணைகள் இருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளன. ஈரானின் தெற்கு கடற்கரையில் இருந்து சுமார் 2350 மைல் தொலைவில் உள்ள டியாகோ கார்சியா அமெரிக்க பிரித்தானிய ராணுவ தளத்தின் மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தோல்வியடைந்ததாக வெளியான தகவல்களை தொடர்ந்தே இந்த விடயம் முன்வைக்கப்பட்டுள்ளது. லண்டனை அடைய ஒரு ஈரானிய ஏவுகணை சுமார் 2700 மைல்கள் பயணிக்க வேண்டும். ஈரானியர்கள் பிரித்தானியாவை இலக்கு வைப்பதாகவோ அல்லது அவர்கள் நினைத்தாலும் அதை செய்ய முடியும் என்றோ எந்த ஒரு குறிப்பிட்ட மதிப்பீடும் தற்போது இல்லை என பிரித்தானிய வீடமைப்பு செயலாளர் ஸ்டீவ் ரீட் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட் சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி சித்தார்த் கௌசல் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அதில் ஏவுகணையின் வரம்பு என்பது நெகிழ்வானது. ஏவுகணையில் குறைந்த எடையுள்ள வெடிமருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் அதன் பாயும் தூரத்தை அதிகரிக்க முடியும். அதில் ஈரான் அத்தகைய ஏவுகணைகளை வைத்திருப்பது அநேகமாக துல்லியமானது என்றாலும் அவை பிரித்தானியாவுக்கு ஒரு உடனடி அச்சுறுத்தல் அல்ல. ஏனெனில் நீண்ட தூர பயணத்தின் போது இந்த ஆயுதங்கள் இலக்கை துல்லியமாக தாக்கும் தன்மை இழக்கின்றன. இந்த ஏவுகணைகள் ஐரோப்பாவை அடைய வேண்டுமானால் மிகவும் பலமான வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை கொண்ட வான்பரப்புகளை கடக்க வேண்டும். குறைந்த எண்ணிக்கையிலான துல்லியமற்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இவ்வளவு நீண்ட தூரத்திற்கு ஏவுவதன் மூலம் ஈரான் எதனை சாதிக்கப் போகிறது என்பதே தற்போதைய பெரிய கேள்வியாக உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். வளைகுடாவில் உள்ள கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலைகளை அழிக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது என்ற அமெரிக்காவின் கூற்றுக்களை இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்படை மறுத்து வருகிறது. எனினும் எதிரிகளின் தாக்குதல்களை தடுக்கும் பொருட்டு இந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அதே போன்றதொரு பதிலடி கொடுக்கப்படும் என்று IRGC எச்சரித்துள்ளது. மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஆக்கிரமிப்பு ஆட்சியின் மின் உற்பத்தி நிலையங்களையும் அமெரிக்க தளங்களுக்கு மின்சாரம் வழங்கும் பிராந்திய நாடுகளின் மின் உற்பத்தி நிலையங்களையும் அதே நேரத்தில் அமெரிக்கர்கள் பங்குதாரர்களாக உள்ள பொருளாதார, தொழில்துறை மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகளையும் குறிவைத்து ஈரான் பதிலடி கொடுக்கும் என்ற எங்கள் முடிவை நாங்கள் அறிவித்துள்ளோம். நீங்கள் எங்கள் மருத்துவமனையை தாக்கினீர்கள், நாங்கள் அதை செய்யவில்லை. நீங்கள் எங்கள் நிவாரண மையங்களை தாக்கினீர்கள்,
நாங்கள் அதை செய்யவில்லை. நீங்கள் எங்கள் பள்ளிகளை தாக்கினீர்கள். நாங்கள் அதை செய்யவில்லை. ஆனால் நீங்கள் மின்சாரத்தை தாக்கினால் நாங்கள் மின்சாரத்தை தாக்குவோம். எந்த ஒரு அச்சுறுத்தலையும் அது உருவாக்கும் அதே அளவிலான தடுப்புடன் எதிர்கொள்ள நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அவ்வாறே செய்வோம். அமெரிக்காவுக்கு எங்கள் திறன்கள் தெரியாது. அதை அவர்கள் களத்தில் காண்பார்கள் என்றும் அமெரிக்காவுக்கு ஈரான் கெடு விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள லாகோடியா விமான நிலையத்தில் இன்று அதிகாலை ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் விமானம் ஒன்று தீயணைப்பு வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. மான்ட்ரியாலில் இருந்து வந்த ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் விமானம் ஓடுதளத்தில் தரையிறங்கிய போது அங்கு குறுக்கே வந்த ட்ரக் ஒன்று தீயணைப்பு வாகனத்தின் மீது மோதியதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதாகவும் 2 தீயணைப்பு வீரர்கள் உட்பட 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமானத்தில் இருந்த பயணிகள் அவசரகால கதவுகள் மூலம் வெளியேற்றப்பட்டனர். குறித்த விபத்து நடந்த சமயத்தில் அப்பகுதியில் மோசமான வானிலை நிலவியதாக தெரிகிறது. அமெரிக்க மத்திய விமான போக்குவரத்து ஆணையம் இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக சுமார் 63 இடங்களில் கிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் நாட்டின் அரசு ஊடகமான பிரஸ் டிவி தெரிவித்துள்ளது. லெபனான் பிராந்திய மற்றும் குடிமக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாகவே இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக கிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இதில் ராக்கெட் தாக்குதல்கள், ட்ரோன் வீச்சுகள், பீரங்கி குண்டுவெடிப்புகள் என்பனவும் அடங்குவதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக கிஸ்புல்லாவும் ஈரானும் இணைந்து சரமாரியான தாக்குதலை நடத்தியுள்ளதனால் இஸ்ரேலில் உள்ள பல முக்கிய தலைநகரங்கள் பற்றியெறிகின்றதாகவும் கூறப்படுகின்றது. அதுடன் நேற்றைய தினம் டிமோனா ஆராத் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் 160 பேர் படுகாயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இஸ்ரேலின் தாக்குதலினால் கடந்த 2ஆம் தேதியிலிருந்து இதுவரையில் லெபனானில் 1020க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதோடு 2600க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கியூபாவின் தேசிய மின்கட்டமைப்பான கவாகா மின்கட்டமைப்பு மீண்டும் பாரிய அளவில் செயலிழந்துள்ளது. இதனால் அந்நாட்டில் வசிக்கும் 1 கோடிக்கும் அதிகமான மக்களின் வீடுகள், வர்த்தக நிலையங்கள் ஆகியன மின்சாரமின்றி முடங்கியுள்ளன. கியூபாவில் இவ்வாறு நடைபெறுவது இது 2வது முறையாகும். மின் செயலிழப்பு தொடர்பில் கியூபாவின் எரிசக்தி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பில் மின்சார விநியோகத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டு வரும் பணிகள் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகள் காரணமாக மின் உற்பத்தி நிலையங்களை இயக்குவதற்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்வதில் கியூபா பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளது. இந்த எரிபொருள் தட்டுப்பாடே மின் கட்டமைப்பு அடிக்கடி செயலிழப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈரான் சரணடைவதற்கான அல்லது பலவீனமடைவதற்கான எந்த அறிகுறியும் இதுவரை காட்டவில்லை என்று மூத்த ஆராய்ச்சி நிபுணரான அப்பாஸ் அஸ்லானி கூறியுள்ளார். கார்முஸ் நீரினை முழுமையாக மீண்டும் திறக்க வேண்டும் அல்லது அதன் எரிசக்தி கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ட்ரம்பின் 48 மணி நேர கடுவை எதிர்கொண்டு ஈரான் அதற்கு எந்த பதிலையும் வழங்கவில்லை என கூறியுள்ளார். ட்ரம்பின் அச்சுறுத்தலை ஈரான் தீவிரமாக எடுத்துக்கொண்டு அத்தகைய அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் வகையில் தனது செயல்பாட்டு நிலைப்பாட்டை மாற்றியமைத்து வருவதாக ஈரானிய ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் தனது இருப்புக்காக போராடுவதோடு மட்டுமில்லாமல் இந்த உடனடி அச்சுறுத்தலை ஒரு நீண்டகால மூலோபாய வாய்ப்பாக மாற்றவும் முயற்சிக்கின்றது. அதனால் தான் அமெரிக்க ஜனாதிபதி விதித்த இறுதி எச்சரிக்கைக்கு ஈரான் அடிபணிவது சாத்தியமில்லை என்று அவர் கூறியுள்ளார். தனது நீண்டகால பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒரு மூலோபாய சமன்பாட்டை நிறுவக்கூடிய தருணம் வரை போராட்டத்தை தொடர்வதற்காக அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தனது அச்சுறுத்தல்களை செயல்படுத்தினால் அதற்கான விலையை ஈரான் கொடுக்க வேண்டும் என்று ஈரானில் உள்ள சிலர் பரிந்துரைப்பதாக அஸ்லானி கூறியுள்ளார். தற்போதைய நிலையில் ஈரான் பின்வாங்குவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் ஈரானில் உள்ள பலரின் பார்வையில் பலவீனத்தின் அறிகுறியாக மட்டுமே கருதப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் காக்தீவை கைப்பற்ற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதற்காக புதிதாக 3 போர்க்கப்பல்கள், 2500 கடற்படை வீரர்கள் மத்திய கிழக்கு பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளனர்.
அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கு இடையே கடந்த பிப்ரவரி 28 முதல் போர் நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவத்தினர் சேர்ந்து நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவரும் மதகுருவுமான அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அதன் பின்னர் வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் மாறி மாறி தாக்குதலை தொடர்ந்து வருகின்றன. தந்தையின் படுகொலைக்கு பிறகு பதவியேற்ற உச்ச தலைவர் அயதுல்லா முஜ்தபா கமேனி ஈரானியர்களின் மன உறுதியை பாராட்டினார். மேலும் எதிரிகளின் தாக்குதல்களை ஆட்சியை கவிழ்ப்பதற்கான பயனற்ற முயற்சிகள் என்றும் நிராகரித்தார். 23வது நாளாக நீடித்து வரும் இந்த போரில் ஈரானின் ராணுவ தளங்கள், அணுசக்தி தளங்கள், எண்ணெய் வயல்கள் என 8000க்கும் மேற்பட்ட இடங்களை அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தரைமட்டமாக்கியுள்ளன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள 20 அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ராணுவம் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி, கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் எண்ணெய் வயல்கள் மீது ஈரான் ட்ரோன்கள் மூலமும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரானின் நடான்ஸ் நகரில் உள்ள அணுசக்தி தளத்தின் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் விமானங்கள் சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தின. இதில் அணுசக்தி தளம் கடுமையாக சேதமடைந்தது. இருப்பினும் அங்கு அணு கதிர்வீச்சு ஏற்படவில்லை என்று ஈரான் ஊடகங்கள் தெரிவித்தன. இதற்கிடையில் ஈரான் கடற்கரையில் இருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் காக் தீவு அமைந்துள்ளது. ஈரான் முழுவதும் இருந்து குழாய்கள் மூலம் இந்த தீவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டுவரப்படுகிறது. அங்கிருந்து உலகம் முழுவதும் 90% கச்சா எண்ணெய், LPG, LNG வாயு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஈரான் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக கருதப்படும் காக் தீவை கைப்பற்ற அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்கனவே 16 போர்க்கப்பல்கள் முகாமிட்டுள்ள நிலையில் USS ட்ரிபோலி, USS சான் டியாகோ, USS நியூ ஓர்லியன்ஸ் ஆகிய 3 போர் அமெரிக்க கப்பல்களையும் 2500 கடற்படை வீரர்களையும் நிறுத்தியுள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த கப்பலில் அதிநவீன போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் உள்ளதாகவும் இதில் உள்ள வீரர்கள் கடல், வான், தரை வழி போரில் திறன் வாய்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் தரையிறங்கிய பயணிகள் விமானம் தீயணைப்பு வாகனம் மீது மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கின் லகார்டியா விமான நிலையத்தில் ஏர் கனடா விமானம் இரவு 11:38 மணியளவில் தரையிறங்கிய போது ஒரு பாதையில் தீயணைப்பு வாகனம் மீது மோதியது. மோதிய வேகத்தில் விமானத்தின் முன்பகுதி பலத்த சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு 2 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இன்று பாரிய வான்வெளி தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் அவற்றின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அந்த தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்துள்ளன. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தை இலக்கு வைத்து ஏவப்பட்ட 7 ஆளில்லா வானூர்திகளை அந்நாட்டு வான் பாதுகாப்பு படையினர் இடைமறித்து அளித்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி மீண்டும் ஒரு புதிய அலை ஏவுகணை தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை சுட்டு வீழ்த்த தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் இரு நாடுகளும் அதியுச்ச பாதுகாப்பு விழிப்புடன் செயல்பட்டு வருகின்றன. இதனிடையே தெற்கு லெபனானில் நிலை கொண்டுள்ள இஸ்ரேலிய படையினர் மீது தமது அமைப்பு மீண்டும் பல தடவை தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஜாரூன் மற்றும் அத் துகைரா ஆகிய எல்லை நகரங்களுக்கு அருகில் நிலை கொண்டுள்ள இஸ்ரேலிய படையினர் மீதே தாம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. மரூன் அல் பிராஸ் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய படைகளை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டுள்ளன. இதன்போது இஸ்ரேலிய படையினருக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டதாகவும் ஹிஸ்புல்லா அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய வளைகுடா நாடுகள் மீது இன்று மீண்டும் ஒரு பாரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வரும் பதற்றம் இன்று உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இன்று காலை ஈரானால் ஏவப்பட்ட 2 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் சவுதியின் தலைநகர் ரியாத்தை இலக்கு வைத்தன. சவுதி வான் பாதுகாப்பு படையினர் ஒரு ஏவுகணையை வானிலேயே சுட்டு வீழ்த்தினர். மற்றொரு ஏவுகணை மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் விழுந்து வெடித்ததாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இருப்பினும் ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததில் ரியாத்தில் உள்ள ஒரு குடியிருப்பில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். சவுதியின் கிழக்கு பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து பல ட்ரோன்கள் ஏவப்பட்டன. சில தினங்களுக்கு முன்பு ஏவுகணை சிதறல்கள் ரியாத்திற்கு தெற்கே உள்ள ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தின் அருகே விழுந்ததில் தீ விபத்து ஏற்பட்டது. ரியாத் மற்றும் வடக்கு பகுதிகளில் ஏவுகணை எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கின்றன. அதிபர் ட்ரம்ப் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கப் போவதாக விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் தனது பதிலடியை தீவிரப்படுத்தியுள்ளது. வளைகுடா நாடுகளின் பொருளாதார நரம்புகளை தாக்குவதன் மூலம் அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்க ஈரான் முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.